So next is aggregate supply function. So aggregate supply function அப்படின்றது பார்த்தீங்கன்னா this is supply function is an increasing function of the level of employment. ஸோ எந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா டோட்டல் வேல்யூ ஓகே ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ், அதுக்கப்புறம் சர்வீசஸ் produced in an economy in a year. ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ குட்ஸும் சர்வீஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இது இன்னொரு வேர்ட்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். அதாவது அக்ரிகேட் சப்ளை அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் நேஷ்னல் ப்ராடக்ட், தட் இஸ் நேஷ்னல் இன்கம். Again, in other words, the aggregate supply refers to the required amount of laborers. So required amount of laborers and also materials to produce. So aggregate supply என்றது நமக்கு எவ்வளோ amount of labors are needed, எவ்வளோ materials are needed to produce one output. So employers, for this purpose, employers will hire laborers. ஸோ என்னது சில டைம்லாம் பார்த்தீங்களா அக்ரிமெண்ட் பேஸஸில் சில லேபரர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் வேரியஸ் இன்புட்ஸ், நிறையா இன்புட்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், ஓகே, டு கிவ் சம் அவுட்புட். ஸோ தஸ் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் காஸ்ட். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து சாதாரணமாக நடக்காது. இட் இன்வால்வ்ஸ் many expenses. If revenue from the sale of output produced exceeds the cost, அதாவது இன்கம் நம்ம செலவு பண்ணதை விட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னாகும்? If revenue from the sale of output produced exceeds the cost, நம்ம செலவு பண்ணது ப்ரொடக்ஷனுக்காக செலவு பண்ணதை விட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது அட் அ கிவன் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ், நம்ம அதுக்காக செலவு பண்ண காஸ்ட், இது எல்லாமே விட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா த ஆண்டர்ப்ரினர் would be encouraged to employ more laborer. ஸோ இன்கம் அப்போ என்ன ஆகுது? ரெவென்யூ அப்படின்றது இன்கம், வருமானம் செலவு பண்ணதை விட அதிகமாகும் போது அப்போது ஆண்டர்ப்ரினர் வந்து நிறையா லேபர்ஸை எம்ப்ளாய் பண்ணுவாங்க அண்ட் he will produce more goods. Okay, so aggregate supply price is the total amount of money that all entrepreneur in economy expect to receive from the sale of output. So எல்லா ஆண்டர்ப்ரினரும் என்ன பண்ணுவாங்க? They will expect some money from the product whatever they produced. Okay, so அதை வந்து நம்ம விற்கிறதுலேருந்து வரக்கூடியது அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரைஸ். ஸோ த டேர்ம் ப்ரைஸ் ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் மணி ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். ஹென்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் அக்ரிகேட் ப்ரைஸஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிசைட் கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைவேட் சேவிங்ஸ், net tax payments, that is total tax payment to be received by the government minus transfer payments, okay, அப்புறம் subsidy and interest payment to be incurred by the government. So total tax payment அப்படின்றது வந்து net tax payment என்னன்னா டோட்டலாக டேக்ஸ் பேமெண்ட் என்ன வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோமோ பை த கவர்மெண்ட் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். தட் இஸ் பென்ஷன்ஸ், ஓகே, ஆல்ரெடி வி டிஸ்கஸ். ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணி எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு த ஃபாரினர்ஸ். ஓகே, சில டைம் டொனேஷன்ஸு, ஸோ வேறு ஏதாவது ரிலீஃப் ஃபண்டு இதெல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி வி டிசையர்டு. ஓகே, ஸோ அக்ரிகேட் சப்ளை அப்படின்றது C+S+T+RF, that is equals to aggregate income generated in the economy. So now let us see the figure which is explaining the aggregate supply. So here you have, this is aggregate supply curve. ஓகே, இதுதான் என்னது அக்ரிகேட் சப்ளை கர்வ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ரெண்டு ஆக்சஸ் இருக்குது. திஸ் இஸ் யோர் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் ஒய் ஆக்சஸ். ஸோ ஒய் ஆக்சஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பெக்டட் ப்ரொசீட்ஸ். ஓகே, ஸோ என்எஃப் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ Z curve is linear where money, wages
ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ ஜெட் கர்வ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இந்த இது இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது லீனியர். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மணி வேஜஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால இந்த லைன் இப்படி இருக்குது. அடுத்தது Z1 கர்வ் இஸ் நான் லீனியர். இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படியே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் என்னவா இருக்குது, கர்வ் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் லீனியர் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். when full employment level of NF, இதுதான் வந்து NF, ஓகேங்களா. ஸோ இதில் ஃபுல் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரீச்டு, இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்ல ஹை லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு இன்க்ரீஸ் அவுட்புட் பை எம்ப்ளாயிங் மூமெண்ட். ஸோ ஏற்கனவே அது அதிகமாக இருக்குது, இன்னமும் வந்து நம்ம அதிகப்படுத்தி நம்ம அவுட்புட்டை வந்து இன்கேஸ் அதாவது வந்து இட் வில் பி இம்பாசிபிள் அவுட்புட் வந்து கொடுக்குறது அப்படின்றது. ஸோ அக்ரிகேட் சப்ளை கர்வ் அப்படின்றது பிகம்ஸ் இன்எலாஸ்டிக். இந்த சிச்சுவேஷனில் அது வந்து என்னவாகும், இன்எலாஸ்டிக்காக ஆகிடும். ஓகே, ஸோ யூ கேன் see this vertical straight line. The slope of the aggregate supply curve depends on the relationship between the employment and productivity. The capital stock is often fixed. Capital stock அப்படின்றது often it is fixed. So hence the law of diminishing marginal returns return takes place as more workers are employed. So already நம்ம வந்து law of diminishing marginal utility பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த டயக்ராமில் வந்து அப்ளிகபிள் ஆகுது, ஓகேங்களா, இந்த டயக்ராமில். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, the capital, so sorry, the law of diminishing marginal return takes place as more workers are employed. Based upon this relation, the aggregate supply curve can be expected to slope upwards. So இதனால the aggregate supply curve அப்படின்றது வந்து slope upwards. So in reality the aggregate supply curve will be like Z1. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, aggregate supply curve அப்படின்றது இந்த இங்கே இருக்கக்கூடிய இதுதான். ஸோ the curve will be like this, though இது ஓகே. ஸோ இந்த Z1 curve. ஸோ இந்த Z1 curve, therefore the aggregate supply demands on the relationship between price and wages. So if price are high and wages are low, the producers will try to employ more laborers. புரிஞ்சுச்சா, அதாவது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, வேஜஸ் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்து வேஜஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி curtailed, output will fall. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும் போது அவுட்புட் வில் ஃபால் அண்ட் தேர் வில் பி அ ரெடக்ஷன் இன் த ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். This aggregate supply is an important fact in determining the level of economy. So it is very, very important. Next we have the equilibrium. So நம்ம வந்து இவ்வளோ நேரம் செப்பரேட்டாக ADF and ASF பார்த்தோம். Now we are going to see the equilibrium of this. So you can see the diagram. So see, under the Keynes theory of employment, a simple two-sector economy consisting of household sector and the business sector is taken to understand. So already we discussed the two sector economy, household அதுக்கப்புறம் firm. okay, so other நம்மளோட equilibrium explain பண்றதுக்கு we are taking this example. So all the decisions concerning consumption expenditure are taken by the individual household. So தனக்கு என்ன வேணும், what I need to live அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலோட டெசிஷன். அப்போ பிஸ்னஸ் ஃபர்ம் என்ன பண்ணுறான், அவன் வந்து he is taking the decision regarding the investment. நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது he is taking. So it is also assume that consumption function is linear and planned investment. So this will come for your one word. So என்னது consumption function அப்படின்றது வந்து consumption function is linear and planned investment is autonomous. So here you can see there are two approaches to the determination of equilibrium level of income in Keynesian theory. That is aggregate demand, aggregate supply. So saving and investment approach. So in this chapter, out of these two, aggregate demand and aggregate supply approaches alone explain to understand the determination of equilibrium
level of income and employment. So income and employment பத்தி discuss பண்றதுக்கு explain பண்றதுக்கு this chapter helpful. So just I will minimize a little bit because with the diagram only I have to explain. So you can see, okay, I think you can see it nicely. So see, the concept of effective demand is more clearly shown in the figure. So the concept, effective demand oda concept வந்து நம்ம வந்து இங்க இந்த diagramல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த figure the aggregate demand and aggregate supply reach equilibrium. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது aggregate demand, சாரி aggregate supply, இது aggregate demand. இது ரெண்டும் இங்க ரெண்டும் intersect ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இங்க, இது வந்து ஈன்னு நம்ம சொல்றோம். Okay, this is E. So that is known as equilibrium. The employment level is NO at that point. So இங்க இருக்கக்கூடிய இந்த NO அப்படிங்கிறது employment. Okay, so at ON, so இது O, இது N, ஓகேங்களா, ஓலேருந்து ON1 வரைக்கும் employment, the aggregate supply. So employment வந்து ஓலேருந்து ON லெவல் வரைக்கும் இருக்கும்போது the aggregate supply அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, N1லேருந்து இதோ இதுதான் சப்ளை. ஓகே, N1லேருந்து R1. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கொஸ்டின், அதாவது வித் இஃப் யூ லேர்ன் வித் த டயக்ராம்ஸ் இட் வில் பி வெரி வெரி easily to understand. So but they are able to produce M1 and N1. So இங்கே பாருங்க, 0ல இந்த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சுட்டு, ஓகே, அவங்களால வந்து Nலேருந்து R1 வரைக்கும் சப்ளை பண்ண முடியும்னா, அவங்களால இந்த M1லேருந்து N1 வரைக்கும் they can produce goods. ஓகேவா? ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் இவங்களோட ப்ராஃபிட், அதாவது எம்லேருந்து ஆர் வரைக்கும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் அப்படின்றது இந்த எம்லேருந்து இவ்வளோ, இந்த லெவல் தே கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ அகெயின் ஐம் டெல்லிங், with the help of O to N1 level of employment, they are supplying N1லேருந்து R1 and M1லேருந்து N1 வரைக்கும் they are producing, okay, and they are earning the profit here. Okay, so to attain this level of profit, in the profit நம்ம attend பண்ணோம்னா entrepreneurs will employ more laborers. Okay, so in the level of profit வரணும்னா they have to employ more laborers to produce more goods. The tendency to employ more laborer will stop once they reach the point. So அவங்க employ more laborers வந்து they will employ எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா when they reach this equilibrium point. At all levels employment beyond ON0. So இதுக்கப்புறம் employment இருக்கும்போது the aggregate demand curve is below the aggregate supply. So பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ரீச் ஆகும்போது என்ன ஆகுது, அக்ரிகேட் டிமாண்ட் வந்து அக்ரிகேட் சப்ளையை விட கம்மியாக இருக்குது, கீழே இருக்குது அந்த கர்வ். ஸோ ஹென்ஸ் தேர் will never employ more than ON. So இதுக்கு மேலே அதாவது இதுக்கு மேலே they will not employ the laborers. ஏன் அப்ளை பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னா டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். Thus effective demand concept becomes crucial point in determining the equilibrium level of output in the capitalist economy or a free market economy in the Keynesian system. It is important to note that the equilibrium level of employment need not to be full employment level. So from that figure, it is understood that difference between NO minus NF is the level of unemployment. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், NOலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே NF. ஸோ NO இங்கே இருக்குது, இங்கே. ஓகே, ஸோ இந்த NOலேருந்து NF வரைக்கும் இருக்கிற இந்த சின்ன இடைவேளை தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ thus the concept of effective demand becomes significant in the explaining the underemployment equilibrium. So again I will explain only this diagram, just concentrate in it. Okay, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா just be clear, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
y-axisல precedent cost. ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஓலேருந்து n வரைக்கும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, லேபரஸை we are giving them job. அப்போது இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் போது நம்மளால் இவ்வளோ பொருள் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ண முடியும். அது n1லேருந்து r1 வரைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ நம்ம சப்ளை பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் வந்து m1லேருந்து n1 வரைக்கும் இவ்வளோ இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா m1லேருந்து r1 இந்த லெவல் தான் வந்து ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்ம வந்து லேபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். ஓகேவா, ஸோ நம்ம எவ்வளோ அந்த மேக்ஸிமம் அடையிற வரைக்கும். ஸோ இந்த இடம், அதாவது அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் இந்த இடத்துல ஈக்குவல் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா டிமாண்டு, சப்ளை அதிகமாக இருக்கும், டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும் போது நம்மளால் மோர் லேபரர்ஸ் எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஸோ இந்த NOலேருந்து NF வரைக்கும் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ நவ் here you have comparison of classism and Keynesianism. ஓகே, ஸோ நம்ம இந்த லெசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் அப்புறம் கெனிஷியனோட தியரி பார்த்தோம். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு we can tell. ஓகே, கெனிஷியன் அப்படின்னா என்னது? ஷார்ட் ரன். ஓகே, ஆல்ரெடி விசா கெனிஷியன்னா ஷார்ட் ரன். அப்போது கிளாசிசம் அப்படின்றது லாங் ரன். அப்போது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் லாங் ரன்னை பற்றி பேசியிருக்காங்க, கெனிஷியன் வந்து ஷார்ட் ரன்னை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் சேவிங் இஸ் அ வைஸ், இங்கே சோஷியல் வர்ச்சர். The function of money is medium of exchange on the one side and store of value on the other side. ஸோ ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மணியோட ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்சேஞ்ச், லிக்விடிட்டி, இன்னொரு டைமில் ஸ்டோர். இங்கே வந்து ஜஸ்ட் மணின்றதே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். அடுத்தது வந்து மேக்ரோ அப்ரோச். ஓகே, 1 minute. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ரோ அப்ரோச். So it will consider aggregate level. Here this is micro. State intervention is advocated. So they say there should be intervention of state அப்படின்றது கெனிஷியனோட வியூ. But here in this no. Okay, they follow laissez-faire policy. So here applicable to all situations. Okay, that is full employment, less employment, unemployment, whatever it is. Here it is applicable only for full employment. This is capitalism as inherent contradiction. இங்கே வந்து well and good. Okay, so budgeting அப்படின்றது should be adjusted. இங்கே வந்து balanced budget. Okay, so this is the differences. Oh sorry, you have another 4 points. That is the equity between savings and investment is advanced through changes in income. So income change ஆகும்போது நம்மளோட saving and investmentum மாறும். இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ அச்சீவ் ஆகும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் போது, வட்டி விகிதம் மாறும் போது. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் மணி. ஹியர் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஃப்ளோ. இங்கே வந்து ஸ்டாக். ஃப்ளோனா என்னது? இட் வில் சேஞ்சிங் ஆக்டிவிட்டி வில் take place. Here it is stock means stored. Demand creates its own supply, but here supply creates its own demand. Rate of interest is the reward for parting. That is liquidity lende na erkene somme liquidity lende part of money will, if it is saved, that is for that the reward is interest. Here rate of interest is a reward for savings. Okay, so after learning so much about the theories of employment income, it is pertinent to look at that what is employment multiplier. So here you have a summary, that is they have given Keynes challenged the classical economist theories regarding the merits of state intervention in markets and led to widespread shift in both economic theory and government policies worldwide in the in the post World War II. Okay, so you have a glossary, that is full employment, okay, unemployment, discussed unemployment, this all we discussed. Underemployment, effective aggregate supply, marginal propensity to consume, marginal efficiency of capital and money supply.
Okay, so we discussed all these things, but if you go through, it will be very useful for your 2 marks question. And part A questions are given here. So already I've told you all, you yourself go through all the lessons and try to mark your one words and then check with your answers which is given below here. Okay, so that's all, your third lesson comes to an end. Thank you.